தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களில நமக்கு தாகம் இருக்குதா? தாவீதை பாருங்க, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறான். 1 நாளாகமம் 29:3, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். தேவன் பேரில் வாஞ்சை அப்படின்னு சொன்னா தேவனுக்கு அடுத்த சகல காரியங்களிலும் வாஞ்ச கடவுடன், அப்படிதானே? தேவன் மேல வாஞ்சை இருக்குன்னா தேவனுக்கு அடுத்த சகல காரியங்களும் நமக்கு என்ன பண்ணும்? வாஞ்சை காணப்படும். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வாங்கன்னு நான் உங்கள்ட்ட சொல்லல, உங்களையே நீங்க கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அர்ப்பணிக்கிறதே அது குறிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 84:2 அவன் திரும்பவும் பேசுகிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஹல்லேலூயா. இதை அப்படியே நம்ம உணர்ந்து வாசித்து பாருங்களா. இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில பீஸ் கிடைக்க மாட்டேங்குது, குடும்பத்துல பிரச்சனை, வெளியில போனா வேலையில பலுவாய் காணப்படுது. அப்ப இங்க ஃப்ரைடே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் ஒரு அமைதி உண்டாகுது. ஆனா ராஜாவுடைய காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க, ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கிறது பல உண்டு. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் எல்லாம் 1-2 கிடையாது, பல குடும்பங்கள் உண்டு, அந்தப்புறங்கள் உண்டு, பல மனைவிமார்கள் உண்டு. அவனை சந்தோஷப்படுத்துகிற பல மதுவைகள் எல்லாமே கிடைக்கும் ராஜாவுக்கு. ஆனா அவனுக்கு அது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுதான் இன்ட்ரெஸ்ட், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது, ஆண்டவரை தேடுவது தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். எப்படிப்பட்டதான மனுஷன் பாருங்க, யோசித்து பாருங்க. நம்ம சாதாரணமா இந்த வசனங்கள்லாம் வாசித்துட்டு போயிடுவோம். அப்ப ஆண்டவர் ஏன் அவனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புகழ்றாரு? அவன் பாத்தீங்கன்னா சில காரியங்களை தவறி இருந்தாலும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொல்றாரு? ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ரொம்ப பிரதானமாக வைத்திருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமா இருக்கு. அது கவனம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தாகமா இருக்கு, உள்ள எனக்கு கிடைக்கல, லேக்கிங். அதனால என்ன, நத்திங் கேன் சாட்டிஸ்ஃபை மீ, எதுவுமே என்ன திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய சமூகம் மட்டுமே, அவருடைய பிரசன்ஸ் மாத்திரமே என்ன பண்ணும்? திருப்திப்படுத்தும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தை அது சத்திய வார்த்தை. நமக்கு அது காணப்படுதா? இல்ல. தாவீதை போல ஒரு நிலைமையில ஆண்டவர் நம்மளை வைத்திருந்தாலும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வருவதுதான், உம்மை தேடுவதுதான் எனக்கு சந்தோஷம், வாஞ்சியா இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வரணும். அதுக்கு பேர் என்ன? தாகம்.